ஹலோ எவ்ரிவன். இப்போ டாப் டெக் கம்பெனிஸ்க்கு செலக்ட் ஆகணுங்கிறது எல்லாரோட விஷயம் இருக்கும். இப்போ அந்த ஒரு கம்பெனில செலக்ட் ஆகுறதுக்கான ரிசோர்ஸ் எல்லாமே அந்த டாப் டெக் கம்பெனிஸ் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்ல உள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே நம்மளுக்கு மேக் பண்ணி குடுத்தா எப்படி இருக்கும்? அதுவும் டிஎஸ்ஏக்கு தனியா, டெவலப்மென்ட்க்கு தனியா, ப்ராஜெக்ட்க்கு தனியா, ஊப்ஸ் கான்செப்ட் அதே மாரி கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஃபண்டமெண்டல் இந்த மாரி எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரோட் மேப்பா நம்மளுக்கு ஹை குவாலிட்டி கன்டென்ட்ட ஒரே பிளேஸ்ல குடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ அந்த ரிசோர்ஸ் எப்படி அக்சஸ் பண்றது? ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் என்ன? எப்படி நம்ம எடுக்கலாம்? அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டுல சொல்லப் போறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பிளேஸ்மென்ட்க்கு பிரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு மேஜரா தேவைப்படுறது டிஎஸ்ஏ, டெவலப்மென்ட், அதே மாரி கம்யூனிகேஷன், சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ். அதுக்கப்புறம் சில கம்பெனிஸ் வந்துட்டு ஆப்டிட்யூட பிரிஃபர் பண்ணுவாங்க. பசில்ஸ் சில கம்பெனில கேட்பாங்க. ஸோ இந்த மாரி எல்லாத்தையுமே நம்ம தேடி, தேடி, தேடி இப்போ சில இதுக்கு இப்போ டிஎஸ்ஏக்குன்னா, அதுல வந்துட்டு நெறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ்ல நெறைய கொஸ்டின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அரேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அரேல 500 கொஸ்டின் இருக்கும். டிபி டைனமிக் புரோகிராமிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு 200 கொஸ்டின் இருக்கும். கிராஃப்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல 300 கொஸ்டின் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் எந்த யூடியூப் சேனல் பெஸ்ட்டு, எந்த ஷீட்ட ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி எந்த கொஸ்டின சால்வ் பண்ணலாம். அந்த மாரி தேடி, தேடி ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களால லிமிட்டடா ஒரு டைம் பீரியட் இருந்துச்சு அப்டின்னா, உங்களால ஈஸியா சால்வ் பண்ணிற முடியாது. அதே மாரி தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்றதோ, என்ன ப்ராஜெக்ட் பண்றதுன்னு நெறைய பேருக்கு தெரியாது. நெறைய சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நெறைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆப்டிட்யூடுக்கு அதுக்கும் நெறைய வெப்சைட் இருக்கு. கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இருக்கு, இந்தியா பிக்ஸ் இருக்கு. இந்த மாரி வெவ்வேறு வெப்சைட் இருக்கு. பட் ஆனா, இப்போ நீங்க 3 இயர் இல்ல ஃபைனல் இயர் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து இன்டர்வியூ வந்துகிட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இப்போ ஒரு கம்பெனில அ ஆப்டிட்யூடும், ப்ராஜெக்ட்டும் கேட்பாங்க. இன்னொரு கம்பெனில டிஎஸ்ஏவும், ப்ராஜெக்ட்டும் கேட்பாங்க. ஸோ அப்பங்கையில உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரே வெப்சைட்ல இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு டிஎஸ்ஏ பிரிப்பேர் பண்ணணும்னாலும் டக்குனு அந்த வெப்சைட்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அத பார்த்து பிரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாரி இப்போ ஆப்டிட்யூட் கேட்டாங்கன்னா, டைரக்ட்டா அந்த வெப்சைட்க்கு போயிட்டு ஆப்டிட்யூட் கொஸ்டின் என்னென்ன இருக்கு? எந்தெந்த இது மட்டும் இம்பார்ட்டன்ட்டா குடுத்துருக்காங்க. அதுவும் டாப் டெக் கம்பெனிஸ்ல உள்ள சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸே அந்த இத பிரிஃபர் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்டின்னா, அது எவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் அப்டிங்கிறத நெனச்சு பாருங்க. ஸோ எல்லா ரிசோர்ஸுமே அண்டர் த ஒன் வெப்சைட் எப்படி நம்ம வந்துட்டு அந்த இத அக்சஸ் பண்றோம் அப்டிங்கிறது தான். இந்த பெய்டு கோர்ஸ், டிஎஸ்ஏ கோர்ஸ்லாம் நெறையா ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அவங்க ஏன் வந்துட்டு 1000 கணக்குல 20,000மோ, 50,000மோ செலவழிச்சு ஏன் வந்துட்டு ஒருத்தங்க பெய்டு கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க அப்டின்னா, அவங்கட்ட 2 விஷயம் இருக்காது. 1 கன்சிஸ்டன்சி அவங்கட்ட இருக்காது. 2ண்ட் விஷயம் என்ன அப்டின்னா, அந்த பாத்ல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரோட் மேப் கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காண்டி மட்டும் தான் அவங்க 1000 கணக்குல செலவழிச்சு ஒரு பெய்டு கோர்ஸே எடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு பேசிக்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கான எல்லா ரிசோர்ஸையும் தான் வந்துட்டு இப்ப நான் சொல்லப்போற வெப்சைட் வந்துட்டு, அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்துட்டு பிரிப்பேர் பண்ணலாம். அதே மாரி அது என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு. அதுல எது பெஸ்ட்டு அப்படிங்கிற பெஸ்ட்லயும் பெஸ்ட்டான ஒவ்வொரு இதுக்குமான ரிசோர்ஸ தான் வந்துட்டு அந்த இதுல பீப்பிள் எல்லாமே குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் மேட்டர் நான் சொல்லணும்னு நெனச்சது. ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸ எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம சேனல அப்சல்யூட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2ண்ட் விஷயம் LinkedInல நீங்க கனெக்ட் ஆவலன்னா, எனக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் குடுத்துட்டு, 3ர்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணீங்கல்ல, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு LinkedInல பிரைவேட்டா டிஎம் பண்ணிட்டு, இந்த வெப்சைட்ட ஷேர் பண்ண சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு டைரக்ட்டா இந்த வெப்சைட்டோட லிங்க டிஎம் பண்றேன். ஸோ ஏன் வந்துட்டு இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணணும்? டைரக்ட்டா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்தா நீங்களே ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கிடுவீங்க. கரெக்ட்டா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அப்சல்யூட்டா செல்ஃபிஷ்னஸ் தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூடணும் இல்லையா? ஸோ அது ஒண்ணு. 2ண்ட் ஒன் வந்துட்டு, இப்ப நான் டைரக்ட்டா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துட்டேன்னு வைங்களேன், நீங்க ஈஸியா போயிட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா, நம்ம ஜெனரலா ஹியூமனோட நேச்சர் என்னன்னா, நம்மளுக்கு ஒண்ணு ஈஸியா கிடைச்சுச்சுன்னா, அத வந்துட்டு அந்த அளவுக்கு சீரியஸா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? சரி அதான் கிடைச்சிருச்சுல்ல, இத நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக்கா விட்டுருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏளனமா. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நீங்க இவ்ளோ ஸ்டெப் பண்றீங்க. இப்போ எனக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் குடுக்குறீங்க. ஸோ நான் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்றதுக்கு 1 நாள், 2 நாள் ஆகலாம். கரெக்ட்டா? ஏன்னா உங்கள மாரி நூத்துக்கணக்கான பேரு சென்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ரிசோர்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாரி அவங்க சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிலே ஆகலாம். ஸோ நீங்க வெயிட் பண்ணி அது உங்களுக்கு கிடைக்கும்போது,
அத வந்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் வேல்யூ பண்ணுவீங்க. ஸோ பேசிக்கா அது ஒண்ணு தான். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயத்துக்காண்டி தான் வந்துட்டு இவ்ளோ ஸ்டெப்ப ஃபாலோ பண்ண சொல்றது. ஸோ உங்களுக்கு உண்மையிலே அந்த வெப்சைட்டோட ரிசோர்ஸ் லிங்க் வேணும் அப்டின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் குடுத்து பிரைவேட்டா LinkedInல டிஎம் பண்ணுங்க. நான் உங்களோட இதுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்க இவ்ளோ பண்ணணுமா அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரோட் மேப் இருக்குல்ல, இப்போ இத வந்துட்டு நீங்க எதுவுமே இல்ல, புதுசா நீங்களா தான் தேடி இது பண்ண போறீங்க. அதாவது புதுசா வந்துட்டு நீங்களா பட்டு பட்டு லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்டின்னா, அது வந்துட்டு இத விட அதிகமான மாசக்கணக்கா கூட உங்களுக்கு வேஸ்ட்டா போகலாம். இத வந்துட்டு தேடுறதுலயே. நீங்க டிஎஸ்ஐக்குன்னு ஒரு இத தேடுவீங்க. ஸோ அதுல வந்துட்டு ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ நீங்க எது பெஸ்ட்டுன்னு போயிட்டு எப்டி பார்ப்பீங்க? அதே மாரி இப்போ நீங்க டிஎஸ்ஐ ஷீட்டுன்னு இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு 10, 15 இருக்கும். அதுல எது பெஸ்ட்டுன்னு நீங்க பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அதுல ஒரு 10, 15 யூடியூப் சேனல் இருக்கு. சிஸ்டம் டிசைனுக்கு ரிசோர்ஸ் தேடுறதுக்கே பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ இந்த மாரி இவ்ளோ காம்ப்ளிகேட்டட் இருக்கிற ஒரு சமயத்துல, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரோட் மேப் கிடைக்குது அப்படிங்கிறப்போ, நம்ம ஒரு சின்ன எஃபோர்ட் எடுத்து அத நம்ம வாங்கிக்கிறதுல ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்களோடது என்ன அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஐ அம் ஹியர் டூ ஹெல்ப் யூ. அதே மாரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இதுக்கப்புறம் இருந்தது, அதே மாரி பிளேஸ்மென்ட் ரிலேட்டடா நம்ம நெறைய வீடியோ போட்டுட்டுருக்கோம். ஸோ அதனால அப்சல்யூட்டா இந்த சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு அ எந்த விதமான ஒரு இம்பாக்ட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ஃபைனல் இயர் முடிச்சுட்டேன். ஸோ, அதனால நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எந்தெந்த மாரி கம்பெனிக்கு எப்படி பிரிப்பேர் பண்ணலாம், அதே மாரி என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், பிளேஸ்மெண்ட் ஈஸியா கிராக் பண்றதுக்கு அப்படின்னு எல்லா மாரியான வீடியோவும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, என்னோட மிஸ்டேக்ல இருந்து நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணுவீங்க. நீங்க ஈஸியாவே க்ரோ ஆகலாம். ஸோ, அதுக்காண்டி தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது. கண்டிப்பா வந்துட்டு நீங்க வேல்யூபிளான கன்டென்ட்ட நம்ம வீடியோல பார்க்க முடியும். ஸோ, அதே மாரி கம்யூனிகேஷனுக்கு டிஎஸ்ஏ எப்படி எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்றது, லீட் கோட் எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது, இந்த மாரி நெறைய வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ, நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோ. அதனால மறக்காம அந்த லிங்க் வேணும் அப்படின்னா, டிஎம் பண்ணுங்க. LinkedInல கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் குடுங்க. மறக்காம நம்ம சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ, தட்ஸ் இட் அபௌட் த வீடியோ. நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல இன்னொரு நாள் நான் உங்கள சந்திக்கிறேன். ஓகேவா? அது அன்னைக்கு டாடா பை பாய்.